வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிளம்புற மாதிரி அவரோட வேலைக்கு கிளம்பி போகிறாரு. ஓகே, கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் புக் பண்ணுறாங்க, அதாவது முத்து காருக்கு. சரின்னு சொல்லி முத்துவும் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் புக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அம்மா. அந்த அம்மாவை முத்து ஏற்றுறாரு. ஏற்றுனதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி முத்து நம்மளுக்கு எதுக்கு, நம்ம அவங்க சொன்ன இடத்துல போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முத்து பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துக்கு மனசை கேட்கவே இல்லை. என்னடா இவங்க அழுதுகிட்டே இருக்காங்களே, நம்ம ஏதாச்சும் கேட்போமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மனசு கேட்கல, நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கம்மா, என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதுக்கிட்ட அவங்களும் சொல்கிறாங்க, அதாவதுப்பா என்னோடய மருமகளும் என்னோட பேரனும் தான்ப்பா நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு, அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க என்னோடய பையன் இறந்தனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, நான் ரொம்ப அலைஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் அவங்க இருக்கிற இடமே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியாம்மா, பரவாயில்லம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட, ஏன்பா நான் என்னோட மருமகளோட ஃபோட்டோ காமிக்கிறேன்ப்பா, நீ தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்கிறியாப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கிட்ட முத்து சரிங்கம்மா காமிங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்களும் அதை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி. ரோஹிணி இது முத்துக்கு பார்த்தோன்னா ஒரே ஷாக்கு. என்னடா இது, அந்த பார்லர் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஷாக்கு. திருப்பி கேட்குறாங்க, ஏம்மா இவங்க தான் அவங்க மருமகளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா இவங்க தான்ப்பா, இவங்க பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணியா, இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆஹா, இது அந்த பார்லர் அம்மா தான் நினைக்கிறேன், இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு நம்ம குடும்பத்தை. இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ முத்து இதை பார்த்துட்டு, ஓகே அம்மா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா என்னப்பா ஆச்சு, இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் ஏறி போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா முத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா வராங்க. டேய் யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதே இவங்களை நான் ரோட்டில் பார்த்தேன், அதான் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, யாரையாச்சும் ரோட்டில் போகிறவங்களால கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க வேண்டியது, ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, யாரையாரோ கூட்டு வந்து வைக்கிறியாடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இவங்க போகிற சட்டத்தில் ரோஹிணி வெளில வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கைக்கெல்லாம் அப்படியே வேர்த்து போகுது அவங்களுக்கு. ரோஹிணிக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சும் போயிடுச்சு, இவங்க என்னோட பழைய அத்தை அப்படின்னு சொல்லி. சரி என்ன பேசுறதுனே தெரியாமல் ரோஹிணி அப்படியே இருக்காங்க. விஜயா ஒரு சைடு கத்திட்டே இருக்காங்க முத்துவை பார்த்து. அப்போ முத்துவுக்கோ வந்து நீங்கள் கொஞ்சம் இருங்க, இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யாருன்னு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இது யார் தெரியுமா, நம்ம பார்லர் அம்மாவோட அத்தை, அதாவது பழைய ஹஸ்பண்டோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா விஜயாவுக்கு ஒரே ஷாக்கு, என்ன பண்ணுறது என்ன பேசுனே தெரியல, அப்படியே நிற்கிறாங்க. ரோஹினியும் ஒரு சைடில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.